Hi, hello and welcome to Diya's Kitchen. இன்னைக்கு நாம இன்ஸ்டண்டா ரவையில முறுக்கு செய்ய போறோம். கார முறுக்கு. நல்ல ரெட் கலர்ல நல்ல காரமா ரவையில செய்ய போறோம் 30 நிமிஷத்துல. அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முறுக்கு அச்சு தேவையே இல்லை. நம்ம கையிலேயே இந்த முறுக்கு பிழிய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன மாதிரி செய்கிறேன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வரும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ரெசிபிஸ் எல்லாத்தையும் நாம் வியூவர்ஸ் செஞ்சுட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க. இது ஹோம்மேட் பட்டர் அண்ட் கீ சத்யா புகழ் திண்டுக்கல்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஐஸ்வர்யா மேலூர்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். ஸோ மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது கொதிச்சு வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா கொதிக்கணும் தண்ணி. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் ரவை மட்டும் போட்டுட்டு கிளறாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது கட்டி ஆகிடும். ஸோ கட்டிகளே இல்லாமல் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். லைக் ரவை உப்புமா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி எல்லாமே நல்லா கெட்டியாகி வர நேரத்துக்கு ஒரு கியூப் அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறோம். லிக்விடாக சேர்த்திங்க அப்படின்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் தேவைப்படும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பட்டர் மெல்ட் ஆகி ரவையும் பட்டரும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும் இல்லையா, வார்மாக இருக்கும். அந்த நேரத்துக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாலே போதுமான அளவு. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, மிளகாய்த்தூள் எனக்கு தேவைக்கேற்ப போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம், இல்லை ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ரவையில் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த 3/4 கப்பை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டதுன்னா தெளித்து மட்டும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு நல்லா வந்துருச்சு. இப்போ உங்களுடைய கவுண்டர் டாப் இல்லை தேவையான ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே இதை இந்த மாதிரி வச்சு நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணி விட்டுட்டே இருங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் ஆகி வரும். அந்த ஸ்ப்ளிட் ஆகிறத தனித்தனியாக வச்சுட்டு அடுத்த ரவுண்டோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். நமக்கு மாவு நம்ம முறுக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு இந்த மாதிரி திரிக்க போகிறோம். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஷேப்பில் இருந்தால் தான் நமக்கு முறுக்கு நல்லா வரும். இப்போ இதை இந்த மாதிரி ஸ்பைரலாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணிகிட்டே இருக்கப்ப மாவு நடுவில் விட்டுருச்சு அப்படின்னா அதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி விட்டு சேர்த்து விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் மாவு. சூப்பரான முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம 30 மினிட்ஸில் இந்த முறுக்கு செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டது ஈவினிங் எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு ரவை எடுத்து அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி செஞ்சிடலாம். சூப்பரான முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரியே மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம ஸ்பைரல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
எண்ணெய் வந்து நல்லா சூடு படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை உள்ளே போடணும். மற்ற ரெசிபிக்கு மாதிரி மீடியம் ஹீட்டில் இல்லை சிம்மர்லலாம் ஆயில் வைக்கக்கூடாது. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம உள்ள எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்பைரல் பண்ணுற வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இதை செய்வாங்க. அவங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு நம்ம ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரியும் ஆகிடும். ஏன்னா இப்போது எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து விளையாடுறதுக்கு வேறு எதுவும் இல்லாமல் ரொம்ப கவலைப்படுவாங்க இல்லையா? அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக செய்வாங்க இதை. இப்போது எண்ணெயில் போட்ட முறுக்கெல்லாம் கொஞ்சம் மேலே எழும்பி வரும். அந்த டைமில் நம்ம கரண்டி யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பைரல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். லைக் ஒரு காயிலாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மேலே எழும்பி வரும் இல்லை, அந்த டைமில் நம்ம கரண்டி யூஸ் பண்ணி பின்னாடி திருப்பி போட்டு பொரிய விட்டுடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் வரும்ல, அந்த டைமில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒழுங்காக வெந்திருக்காது, லைட்டாக பதப்பதன்னு இருக்கும். அதனால நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இந்த மாதிரி வந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் வெளியில். இப்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மீதம் இருந்த எல்லா மாவுலேயும் காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணி நல்லா காரமாக முறுக்கு வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன், ஸ்பைரல் போட்டு வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அதோட காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணதுனால நல்லா ரெட் கலரில் நமக்கு கலரும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் கலர் வேணும்னா. பட் கலர் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு ஸ்பைசி ஸ்பைரல் ரவை இன்ஸ்டன்ட் முறுக்கு வெறும் 30 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் முறுக்கு அச்சு இல்லாமல் வெறும் கையிலேயே நம்ம முறுக்கு பிழிஞ்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் உங்களோட ப்ரெஷியஸான கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். தென் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இமெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம், FB பேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care and bye-bye. Thank you for watching.